கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தாலுகா நவகிரக ஸ்தலங்களில் சூரிய பகவானுக்குரிய ஸ்தலமாக போற்றப்படுவது கும்பகோணம் அருகே உள்ள சூரியனார் கோயில். திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான இத்திருக்கோயிலில் இங்கு சூரிய பகவான் தனது இரு மனைவிகளான உஷாதேவி, பிரக்யூஷா தேவி ஆகியோருடன் திருமணம் கோலத்தில் அருள்பாலிக்கிறார். வான மண்டபத்தில் நவகிரகங்கள் எப்படி அமைந்துள்ளதோ அதே போல இத்திருக்கோயிலில் அனைத்து நவகிரகங்களும் தனித்தனி சன்னதி கொண்டு தங்களுக்குரிய ஆயுதமோ வாகனமோ இன்றி சாந்த சுரூபியாக அருள்பாலிக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் தை மாதத்தில் ரத சப்தமி விழா 11 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டும் இவ்விழா இன்று காலை அலங்கரிக்கப்பட்ட பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள கொடிமரத்திற்கு மாப்பொடி, திரவிய பொடி, மஞ்சள் பொடி, பஞ்சாமிர்தம், பால், தயிர், சந்தனம் மற்றும் கடங்களில் உள்ள புனித நீரை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஜெபிக்க, நாதஸ்வர மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க, குதிரை திருவுருவ வரையப்பட்ட திருக்கொடி மரத்தில் ஏற்றப்பட்டு மகாதீபாரதனை செய்விக்கப்பட்டு பின்னர் சுவாமிகளும் மகாதீபாரதனை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதியுலா நடைபெறுகிறது. விழாவில் முக்கிய நிகழ்வான 15ஆம் தேதி பொங்கல் திருநாளன்று மாலை திருக்கல்யாணமும், 17ஆம் தேதி திருத்தேரோட்டம், 18ஆம் தேதி காவேரியில் தீர்த்தவாரியுடன் இவ்வாண்டுக்கான ரத சப்தமி விழா நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் சிறப்பாக செய்து வருகின்றனர்.